கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், மகர லக்கணம். நிரந்தர வேலை எப்ப கிடைக்கும் அண்டு எந்த துறை அப்படின்னு நீங்க கேட்டுக்கிறீங்க. இப்ப கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு வரும்போதே வந்து நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? வாய்ப்பு இருக்குதா? இல்லையா? அந்த இத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜோதிட சாஸ்திரங்கள். சரிங்களா? ஒரு வேலைய வந்து நிரந்தரமா தக்க வைப்பது வந்து அது உங்க கையில தான் இருக்குது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா, அந்த வேலைய வந்து நீங்க தக்க வச்சுக்கலாம். அதுல வந்து நீங்க நிரந்தரமா வந்து 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் நீங்க அதிலேயே வந்து வேலை செய்யலாம். அது வந்து உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில. அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ராசிக்கு, கடக ராசிக்கு வந்து உங்களுக்கு ஜென்ம சூரியன் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறனால வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்க எதிர்பார்க்கிற மாரி ஒரு நல்ல வேலையா கிடைச்சிருச்சுன்னா, அந்த வேலைய நிரந்தரமா தக்க வைப்பது அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அப்ப எந்த துறை அப்படின்னு வரும்போது வந்து ராசிக்கு வந்து எப்பயுமே வந்து துறைகள் அந்த கான்செப்ட்ல நீங்க வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜனன ஜாதகம் ஒண்ணு இருக்கும். ஜனன ஜாதகத்துல வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடம் எப்படி இருக்கிறார்? 10க்குரியவர் எப்படி எப்படிலாம் இருக்கிறார்? அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த துறை தான் உங்களுக்கு வரும். அந்த கான்செப்ட் தான். அப்ப 10க்குரியவரை யார் யார் தொடர்பு கொள்றா? யார் யார் பார்க்கிறா? இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்குது. இதுல வந்து உங்க ஜனன ஜாதகத்துல யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறார்? இப்ப கடகராசினாலே வந்து சந்திரன் வந்து ஆட்சி பெற்ற ஜாதகம். இப்ப சந்திரனை தவிர்த்து மத்த கிரகங்கள்ல எல்லாம் யார் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறான்னு பொறுத்து அது ரிலேட்டடாவும் நீங்க வந்து தொழிலை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத உங்களுக்கே நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களோட ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில தான் அது தீர்மானமாகும். சரிங்களா? மத்தபடி வந்து கடகராசிக்கு வாய்ப்பு இருக்குதா வேலை கிடைக்கிறதுக்கு அந்த கேள்விக்கு பதில் இப்ப இன்னைக்கு வந்து செவ்வாய் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறாரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப 30/7/2025 இந்த செவ்வாய் வந்து இந்த கடகராசியோட தொழில் ஸ்தானத்தை பார்க்கிற ஒரு காரணத்தினால அடுத்த 45 நாளுக்கு மறுபடியும் வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலைக்கு போயிருங்க. அந்த வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா அதை தக்க வச்சுக்கோங்க. அதை நிரந்தரமா ஆக்கிக்கோங்க. அதுலயே நீங்க டிராவல் பண்றது நல்லது அப்படின்றத உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?